கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு புதிய நாளை காண கிருபை செய்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கூட ஆணைக்கூடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. முழு வசனம்: கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு கூட பார்த்து பேசுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். உங்களை விட்டுட்ட தனிமையில் நீங்கள் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மளை விட்டு விலகாதவரும் நம்மளை கைவிடாதவரும் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ எதை குறித்தும் பயப்படாதே, நீ எதை குறித்தும் கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த நாளில் அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் வேலை நம்பின மனுஷங்க நம்மளை விட்டுட்டு போயிருக்கலாம். நம்பினவங்க கரம் பிடிச்சவங்க நம்மளை கைவிட்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. ஒருவேளை சில காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கையின் காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை வேலை செய்கிற காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். பண தேவைகளின் காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். மனிதர்களை பார்த்து விரோதமாக எழும்புகிற மனிதர்களை பார்த்து ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம், நீ இந்த சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம், இந்த சூழ்நிலைகளை பார்த்து நீ கலங்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் வாக்கு கொடுத்தால் அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட்டு நிற்கும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் பார்க்கிறோம், மோசையோடு கூட இருந்த கர்த்தர் யோசுவாவோடு கூட வாக்குத்தத்தம் செய்கிறார். நான் மோசையோடு கூட இருந்தது போல, அதுவும் எப்பொழுது என்று சொன்னால், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடனும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மோசையோடு கூட இருந்தார். பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை முறுமுறுத்த நேரத்தில், அவனை ஏளனமாய் பேசின நேரத்தில், கடிந்து கொள்கிற நேரத்தில், எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு போகிற பாதைகளில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார். கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மோசையோடு கூட இருந்த கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி யோசுவாவுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களோட வாழ்க்கையில் ஒருவேளை ஏதாவது காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு கலங்கி கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன நேரிடும்? ஒரு சின்ன பிள்ளைங்க கூட அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா பிள்ளைங்க பயப்படவே பயப்படாது. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை மனுஷங்க மிருகங்கள் வந்தாலும் தன் பெற்றோர்கள் கூட இருக்கும்போது தன் பிள்ளைகள் பயப்படாது. அப்படி மாம்சத்துக்குரிய தாயும் தகப்பனும் இருக்கும் பொழுதே தன் பிள்ளைகள் பயப்படாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன்னை படைத்தவரும் உருவாக்கினவருமாகிய நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார்.